வெறும் 5 வருஷத்துல உங்களால ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோல சொல்ல போற 5 ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது எந்த நம்பரா இருந்தாலும் சரி, 1 கோடியா இருந்தாலும் சரி, 2 கோடியா இருந்தாலும் சரி, நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்பரை, அதாவது இந்த ஃபயர் நம்பரை அச்சீவ் பண்ண முடியும். இவர் தான் ஆர்தர் கிராண்ட். இவரோட லைஃப்ல இவர் ஒரு பெஸ்டான ஜாப்ல இருந்தாரு. அப்ரைசல் தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தாரு. ஆனா ஒரு பக்கம் லக்ஸுரியா செலவு பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்றதுன்னு இருந்தனால இவர் கையில சேவிங்ஸும் இல்ல. கடைசியா இவரு ஜாப்லயும் போக்கஸ் பண்ணாதனால ஜாபை விட்டு இவரை ஃபயர் பண்ணிட்டாங்க. இப்படி இருந்த இவரோட லைஃப்ல இவர் சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணது மூலமா மட்டும்தான் இந்த $1 மில்லியன், அதாவது அவரோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்பரை அச்சீவ் பண்ணிருக்கிறாரு. இவரே எழுதின இந்த புக் பேர் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். சோ நமக்கு கண்டிப்பா இந்த புக் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் யோசித்து இந்த புக்ல சொல்லியிருக்க 5 ஸ்டெப்ஸை மட்டும் நாம 5 வருஷம் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மள ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்ண முடியும். சோ இதை சேலஞ்சா எடுத்துக்கிற எல்லாரும் ஒரு லைக்க போட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நாம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 1, பில்ட் அ ஸ்ட்ராங் மணி மைண்ட் செட். ஃபார் எக்ஸாம்பிள், நாம கோவா ட்ரிப் போறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா அதுக்கு நாம எப்படிலாம் பிளான் பண்ணுவோம்? அந்த ட்ரிப்புக்கு எதுவுமே பிளான் பண்ணாம நாம முதல்ல போவோமா? கண்டிப்பா இல்ல. அப்படின்னா ஒரு ட்ரிப் போறதுக்கு நாம எல்லாத்தையும் A to Z பிளான் பண்ணுவோம் இல்லையா? அந்த ட்ரிப்ல என்னெல்லாம் நடக்கும், நம்ம எந்த ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ண போறோம், அந்த ஹோட்டல்ல எத்தனை டிக்கெட் புக் பண்ணணும், நாம எந்தெந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெல்லாம் போறோம், எப்ப போறோம், இதெல்லாம் போறதுக்கு நம்மளோட பட்ஜெட் எவ்வளவு ஆகும் அப்படின்னு இப்படி A to Z நாம எல்லாத்தையும் பிளான் பண்ணுவோம். அதுவும் நம்ம ப்ரீ பிளான்டா பண்ணா மட்டும்தான் நம்மளோட அந்த ட்ரிப் அப்படின்றது ஸ்மூத்தா போகும் இல்லையா? சோ அப்போ சின்னதா இந்த ட்ரிப் போற விஷயத்துக்கே நாம இவ்வளவு பிளானிங் பண்றோம் அப்படின்னா நம்ம பணம் சம்பாதிக்க போறோம், நம்ம பினான்சியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட பிளானிங் அப்படின்றது எவ்வளவு டீப்பா இருக்கணும். அதுவும் இந்த விஷயத்துல வித்தவுட் ஒரு பிளானிங் அண்ட் ரோட் மேப் எதுவுமே இல்லாம நாம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா அது நம்மளோட ட்ரீம் நம்பர்ஸா மட்டும்தான் இருக்கும். சோ இதுதான் இந்தியால இருக்க மிடில் கிளாஸ் பண்ற பெரிய தப்பு. பணம் அப்படின்னு வந்துட்டாலே சேலரி டு சேலரிய மட்டும்தான் நாம யோசிக்கிறோம். ஆனா நாம பினான்சியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்றதுக்கு இந்த சேலரிய மட்டுமே நாம டிபெண்ட் பண்ணிருக்க முடியாது. சோ அதுக்காக நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதும் கிடையாது. கண்டிப்பா பணம் சம்பாதிக்கிறத நாம கரெக்டா மேனேஜ் பண்ணாலே போதும், நம்மளால இந்த பினான்சியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்ண முடியும். சோ நம்ம ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இந்த லைஃப் ஸ்டைல்ல, அதாவது பினான்சியல் ஃப்ரீடமா அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும் முதல்ல பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம மணி மைண்ட் செட்டை செட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம பட்ஜெட் போடணும். சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வர எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆனாலும் அது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். குறிப்பா சொல்லணும்னா இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல நம்ம பேரண்ட்ஸ் போல நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபுல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒரு 8 வருஷம் இல்ல ஒரு 10 வருஷம் நம்ம நல்லா சம்பாதிச்சாலே போதும். அதை நம்ம மேனேஜ் பண்ணி அந்த பணத்தை நாம நல்லா க்ரோ பண்ணாலே போதும், நம்மளால இந்த பினான்சியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நாம பினான்சியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்ணணும்னா நமக்கான மணி மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ அந்த மைண்ட் செட்டை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நாம பார்க்கலாம். இதுக்காக நீங்க ஒரு வெல்த் பக்கெட் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க போறீங்க. அதுதான் இந்த ஸ்டெப் 2, யூஸ் வெல்த் பக்கெட் ஸ்ட்ராட்டஜி. சோ நீங்க நினைக்கலாம், நான் ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் நம்பரை செட் பண்ணி வச்சிட்டேன், பினான்சியல் ஃப்ரீடம் சம்பந்தமான புக்கு, பினான்சியல் ஃப்ரீடம் சம்பந்தமான யூடியூப் வீடியோஸ் தான் பாக்குறேன், சோ இது மூலமா நான் பினான்சியல் ஃப்ரீடம் ஆயிட முடியும், லைஃப்ல செட்டில் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது டோட்டலி ராங். நாம எல்லாருமே நினைக்கிற ஒரு விஷயம் தான் இது. நல்ல பணம் சம்பாதிச்சா நல்லா செட்டில் ஆக முடியும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பணத்தை கம்மியா சம்பாதிச்சாலும் அதுல பிரச்சனை அப்படின்றது கிடையாது. ஏன்னா நாம நல்லா பணத்தை மேனேஜ் பண்ண போறோம். சோ அதுக்கு தான் நாம இந்த வெல்த் பக்கெட் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ண போறோம். இந்த வெல்த் பக்கெட் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னா, நீங்க உங்களோட சேலரி வந்ததும் உங்களோட இன்கம் 4 விதமா பிரிக்கணும். சோ உங்களோட இன்கம் 4 விதமா பிரிச்சு ஒவ்வொரு பக்கெட்லயும் நீங்க ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். இதுல நாம ஃபில் பண்ண போற ஃபர்ஸ்ட் பக்கெட் என்னன்னா எசென்ஷியல் பக்கெட். இந்த பக்கெட்டை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கலாம். எஸ், நம்ம அத்தியாவசியமான தேவைக்குன்னு ஒரு பணத்தை எடுத்து வைக்கோம் இல்லையா, அதுதான் இந்த பக்கெட்ல போட போறோம். அதாவது இந்த பக்கெட்ல நாம ரெண்டுக்கான அமௌண்ட், நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றதுக்கான அமௌண்ட், நம்ம டிரான்ஸ்போர்ட்கான அமௌண்ட், நம்மளோட ஃபுட் எக்ஸ்பென்ஸ்க்கான அமௌண்ட் அப்படின்னு இந்த மாதிரியான பேசிக் நீட்ஸ்க்கான அமௌண்ட்டை நாம இந்த பக்கெட்ல ஃபில் பண்ணணும். ஏன்னா இந்த பக்கெட்டை ஃபில் பண்ணிட்டாலே நீங்க அடுத்து ஒரு நார்மலான லைஃப் ஸ்டைல லீட் பண்ணலாம். சோ நம்மளோட 60% சேலரிய இந்த பக்கெட்ல ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவதா நாம பார்க்க போற பக்கெட் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் growth பக்கெட். சோ நாம பணத்தை சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை சேவ் பண்ணி வச்சா மட்டும் போதாது, அந்த பணம் இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி உங்களுக்கு ஒரு வெல்த் கிரியேட் பண்ணும் அப்படின்னா அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். செகண்டா நான் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் growth பக்கெட்டை, உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தாலோ அதை அடைக்கிறதுக்கான பணத்தையும் நீங்க உங்களோட சேலரியில இருந்து 20% கொடுக்கணும். அதையும் கூட இந்த பக்கெட்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ நாம
நமக்கு வந்த சேலரியில இருந்து 60% எசென்ஷியல் பக்கெட்ல போட்டோம். பேலன்ஸ் இருக்க 20% எடுத்து ஒண்ணு நாம டெப்ட அடைக்க போறோம், இல்லைன்னா நாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், அந்த பணத்தை வச்சு க்ரோ பண்ண போறோம். இது ரெண்டாவது பக்கெட். மூணாவது பக்கெட் என்னன்னா எமர்ஜென்சி பக்கெட். அதாவது இந்தியால இருக்க முக்காவாசியான பேருக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. சோ எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் வரப்போ நம்ம லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க சேலரி வர்றப்பயே இந்த பக்கெட்ல ஓரளவு நாம ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். மேக்ஸிமம் நம்மளோட 20% அமௌண்ட்டையாச்சும் இந்த பக்கெட்ல போட்டே வரணும். அந்த பக்கெட் எப்ப நிறையணும் அப்படின்னா நம்மளோட 6 months எக்ஸ்பென்ஸ அதனால மேனேஜ் பண்ண முடியணும். அப்பதான் இந்த பக்கெட் நிறைஞ்சதா அர்த்தம். நெக்ஸ்ட் ஒரு 10% அமௌண்ட் நமக்கு மிச்சம் இருக்கும். சோ நம்மளோட லைஃப் அப்படின்றது வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அந்த பணத்தை க்ரோ பண்றதுக்கும் அப்படின்னு மட்டும் போறது கிடையாது. இடையில நாம சின்ன சின்ன ஃபன் எலமெண்ட்டையும் அதுல ஆட் பண்ணாதான் நம்மளோட லைஃப் அப்படின்றது ஓரளவு சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம லைஃப வாழ்றதுக்கான ஒரு என்ஜாய்மெண்ட் நமக்கு கிடைக்கும். சோ நம்ம இன்கம்ல பேலன்ஸ் இருக்க அந்த 10% எடுத்து நாம ஒரு புதுசா ஒரு விஷயத்த லேர்ன் பண்றதுக்கு நாம அதை ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ அனுபவிக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நாம ட்ரிப் போகலாம். சோ ஃபன் கேம்ஸ் மாதிரியான ஏதாச்சும் விளையாடுறதுக்கு நாம அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணலாம். சோ இப்படித்தான் நாம நம்மளுடைய மணி மைண்ட் செட்டை கிரியேட் பண்ண போறோம். சேலரி வந்ததும் அதை 4 பிரிச்சு இந்த 4 பக்கெட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு வர போறோம். கண்டிப்பா நாம சின்ன சேலரில இருந்து இதை பண்றப்போ பினான்சியல் ஃப்ரீடம் அடைறதுக்கான டிசிப்ளின் அப்படின்றது நமக்கு உருவாகும். ஸ்டெப் 3, டைவர்சிஃபை யுவர் ஏர்னிங். நீங்க ஒரு சைக்கிளோ இல்ல 2 வீலரோ ஓட்டுறப்போ வெறும் சிங்கிள் வீல் மட்டும் இருந்துச்சுன்னா அதை உங்களால ஓட்ட முடியுமா? கண்டிப்பா இல்ல. அப்புறம் நீங்க ஏன் உங்களுடைய ஒரே ஒரு இன்கம் பிரைவேட் ஜாப்ல மட்டும் நம்பி இருக்கீங்க? சோ நம்மளோட ஜாப் மட்டும் போதும் இல்ல ஒரே ஒரு இன்கம் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளால இந்த பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். சோ நீங்க கம்பல்சரியா ஒரு மல்டிபிள் இன்கம் சோர்ஸ உருவாக்கணும். அடிஷனலா ஒரு இன்கம் சோர்ஸ உருவாக்குறதுக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஒரு இபுக் எழுதி செல் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு ஆப்போ இல்ல பிளாகோ கிரியேட் பண்ணலாம். இல்ல நீங்க பண்ற டிசைன்ஸ ஆன்லைன்ல செல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தா அதை நீங்க ரெண்ட்டுக்கு விட்டு மணி ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். நீங்க உங்க காரை கூட அட்வர்டைஸ் பண்ணி அது மூலமா ஏர்ன் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மத்தவங்களுக்கு கத்து கொடுத்து அதை ஒரு கோர்ஸா கிரியேட் பண்ணி நீங்க பாசிவ் இன்கம் சோர்ஸ உருவாக்கலாம். சோ இப்படி நீங்க ஒரே ஒரு இன்கம் மட்டும் நம்பி இல்லாம சோ நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல இருக்க ஏதாவது ஒன்னா யூஸ் பண்ணி நீங்க அடிஷனலா மந்த்லி 30K வர ஏர்ன் பண்ணலாம். ஸ்டெப் நம்பர் 4, இன்வெஸ்ட் ஸ்மார்ட்லி யூசிங் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். சோ நாம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி நம்ம பிளான் பண்ணி ஒரு விஷயத்துல நாம நம்மளுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா இந்த பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சோ இப்படித்தான் அருண் அண்ட் கோவிந்த் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. கோவிந்த் என்ன பண்ணா அப்படின்னா அவனோட சேலரி வந்ததும் செலவு போக பேலன்ஸ் அமௌண்ட்டை அவன் எஃப்டில போட்டு வச்சான். ஆனா அருண் ரொம்ப இன்டெலிஜென்ட். சோ இப்ப நாம இன்டெலிஜென்ட்டா யோசித்து இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா நாம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே வரணும். சோ நம்மளால சீக்கிரமா ரிட்டையர் ஆக முடியாது அப்படின்னு யோசிச்சு ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி அவனோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறான். சோ இப்படி அவர் அச்சீவ் பண்ண நினைக்கணும் அப்படின்ற ஒரு அமௌண்ட்டை 12 இல்ல 15 வருஷத்துக்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவரால் ஈஸியா ரிட்டையர் ஆக முடியும். இதனால அவரோட இன்வெஸ்டிங்க எஸ்ஐபியா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. மாசம் 30,000 இருந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா? அப்படியே விடாம அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 10% ஸ்டெப் அப் பண்ணி அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராரு. சோ அதோட விளைவா நம்ம பார்த்தோம்னா 12% நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாலும் அவர் கையில இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேல அவரோட கையில இருந்திருக்கும். சோ இந்த மாதிரி அவரு ஸ்ட்ராட்டஜிக்கா இன்வெஸ்ட் பண்ணால அவரால் சீக்கிரமா ரிட்டையர் ஆக முடிஞ்சு. இதே கோவிந்தோட கேஸ் நம்ம பார்த்தோம்னா அவரு அவரோட பணத்தை சேஃபா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எஃப்டில போட்டாரு. ஆனா எஃப்டில தர இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இன்ஃபிளேஷனை விட கம்மியா இருந்தனால அவரோட அமௌண்ட் அவரால் க்ரோ பண்ண முடியல. சோ இப்படித்தான் நாமளும் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ நம்ம பவர் ஆஃப் காம்பவுண்டிங்க எல்லா விதத்திலையும் யூஸ் பண்ணணும். சோ அப்படி யூஸ் பண்ணா நாம நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி அந்த பணத்தை நாம தொடர்ந்து கன்சிஸ்டன்ஸா டிசிப்ளினோட இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 5, மெயின்டைன் ஏ ஃபினான்ஷியல் டிசிப்ளின். அடுத்ததா இங்க நாம நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்கு ஃபினான்ஷியல் நாம டிசிப்ளினா இருக்கிறதுல மாஸ்டர் ஆகணும். இது ஆத்தர் எப்படி சொல்றாரு அப்படின்னா ஒரு விஷயத்தை இந்த உலகத்துல ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஆனா அந்த விஷயத்த கண்டினியூவா பண்ணணும் அப்படின்றது அதை டிசிப்ளினா மெயின்டைன் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அதை யார் ஒருத்தர் ஃபாலோ பண்றாங்களோ அதாவது மேல சொன்ன இந்த 4 ஸ்டெப்பையும் யார் ஒருத்தர் டிசிப்ளினா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ நாம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க நிறைய பேரை பார்த்திருக்கோம். அவங்களோட ரொட்டீனும் அவங்களோட டிசிப்ளினும் தான் அவங்கள இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகிருக்கும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா நாம அதை பண்றதுல
ரொம்பவே பேக்வர்ட்ஸ் இருக்கும். மணியை ஸ்பெண்ட் பண்ணாலும் அதை நம்ம கரெக்டான விதத்துல ஸ்மார்ட்டா ஸ்பெண்ட் பண்ணணும். கரெக்டா பட்ஜெட் போடணும். எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா மேனேஜ் பண்ணணும். அடுத்ததா நாம டெப்ட் எதுவும் இல்லாம நம்மளோட பணத்தை க்ரோ பண்றதுக்கு ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்.